Good morning, students. Today we are going to see the lesson The Queen of Boxing Part 4 written by MC Mary Kom. Before going to the lesson, I would like to recall what I have taught in my previous class. Listen carefully. Her team went straight away to the sports complex since her was the last team to arrive. She had enough rest and there was no match on the day. Though her teammates lost one after the other, she went on to reach the finals. She progressed well in the quarter-final and semi-final at easy. But she was defeated by Hula Sahin of Turkey in the finals. It might be due to her loss of appetite. She couldn't eat well as she was not accustomed to the food over there. She couldn't fulfill her dream of winning gold, though she managed to win a silver, the first international medal. இப்போ இதுவரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். டுடே we are going to see the lesson in page number 36. Okay, now let us go. In the course of my career, I have become used to travel and to the different ways that things work in other countries. One time in China, we were given chopsticks to eat our meals with. Just when I had painfully begun to master the art of using a knife and fork, I had to use 2 sticks to fill my stomach. I ended up using both my hands to hold the chopstick to pick up the food and push it into my mouth. My teammates asked for spoons, but I tried to manage with the sticks. It helped that I really enjoy Chinese food. I was hungry enough that I managed the complex work required. I ate enough to sate my appetite and my palate. After 5 years of traveling, I started taking along some packed food from home. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in the course of my career, I have become used to travel and to the different ways that things work in other countries. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் என்னுடைய கெரியர் வந்து என்னாச்சு அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கும் அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கும் நான் வந்து போக ஆரம்பித்தேன். அதாவது எப்படி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு லாங் ட்ராவலாக நான் வந்து யுனைடெட் அதாவது அமெரிக்கா போக ஆரம்பிச்சனும். அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பயணங்கள் வந்து ரொம்ப லாங்காகவும் டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கும் நான் வந்து போக ஆரம்பித்தேன். அதில் ஒரு பிளேஸை பற்றி நான் உங்ககிட்ட என்ன பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது எந்த பிளேஸ் அப்படின்னா சைனா. தட் மீன்ஸ் சைனாவுக்கு போகும்போது எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் என்ன நடந்ததுங்கிறத மேரிக்கோ நம்மக்கிட்ட இப்போ சொல்ல போகிறாங்க. One time in China, we were given chopsticks to eat our meals with. Just when I had painfully begun to master the art of using a knife and fork. அதாவது நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்ததுனால நான் என்ன தான் பழக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் ஃபுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்டாக கையில் தான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். அதனால் அந்த மாதிரி நான் பழக்கப்பட்டவ. கொஞ்சம் சில கண்ட்ரீஸ்க்கு நான் போனதுனால இப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது நைஃப் அண்ட் ஃபோர்க்னால் தெரியும் இல்லையா, ஃபோர்க் அண்ட் நைஃப் அந்த மாதிரி வந்து ஸ்பூனில் சாப்பிட்றதோ இல்லை நைஃப் அண்ட் ஃபோர்க்கை யூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இப்போ தான் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் நான் எங்கே போனேன் அப்படின்னா சைனாவுக்கு போனேன். சைனாவோட ஃபுட் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா சாப்ஸ்டிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நிறைய சைனீஸ் ஃபிலிம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து 2 ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கை நம்ம என்ன பண்ணால் அது கெதர் பண்ணி அதில் இருந்தால் நம்ம அந்த ஃபுட்டை எடுத்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. அது வந்து மேரிகோமுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நியூவாக ரொம்ப புதுசாக அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அவங்க அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த சாப்ஸ்டிக்கில் அவங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து எதில் சாப்பிட பழகியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்க் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட பழகியிருக்காங்க. ஓகேவா. I had to use 2 sticks to fill my stomach. I ended up using both my hands to hold the chopstick to pick up the food and push it into my mouth. அதாவது என்னுடைய டீம்மேட்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா, நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம், உன்னுடைய ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் சாப்ஸ்டிக்ஸ்லேயே சாப்பிட நான் பழகிக்கிட்டேன். என்னுடைய 2 கையுமே யூஸ் பண்ணி அந்த சாப்ஸ்டிக்ஸில்
அதாவது என்னுடைய போத் ஹேண்டை யூஸ் பண்ணி அந்த சாப்ஸ்டிக்ஸில் ஃபுட்டை எடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வந்து என்னுடைய மவுத் வழியாக வந்து என்னுடைய ஸ்டொமக்குள்ளே அந்த ஃபுட்டை நான் வந்து தள்ளினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. My teammates asked for spoons, but I tried to manage with the sticks. It helped that I really enjoy Chinese food. I was hungry enough that I managed the complex work required. I ate enough to sate my appetite and my palate. Sate அப்படின்னா satisfy அப்படிங்கிற மீனிங், palate அப்படின்னா சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? இருந்தாலும் நம்ம அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து என்னை கம்பல் பண்ணாலும் நான் என்ன பண்ணேன், அந்த சாப்ஸ்டிக் மூலியமாகவே எனக்கு போதுமான அளவு ஃபுட்டை நான் எடுத்துக்கிட்டேன். கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தேவையான ரெக்வயர்டு அப்படின்னா தேவையான ஃபுட்டை வந்து எனக்கு தேவையான ஃபுட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது சாட்டிஸ்ஃபையாக நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. After 5 years of traveling, I started taking along some packed food from home. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்னுடைய வீட்டிலேருந்தே பேக்கடு ஃபுட்டு நான் எடுத்துகிட்டு போக நான் ஆரம்பித்தேன் என்னுடைய ட்ராவலில். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் ஒவ்வொரு விதமான ஃபுட்டு இருக்கிறதுனால அது என்னுடைய அப்பிடைட்டுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், இந்தியன் ஃபுட்டையே நான் வந்து பேக் பண்ணி நான் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தேன். நான் வெளியில் போகிறப்பெல்லாம், அதாவது அதர் கண்ட்ரீஸ்க்கு நான் போகும்போதெல்லாம் நான் வந்து இந்தியன் ஃபுட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் அடுத்த பேராகிராஃபில் என்ன அப்படின்னா, அதாவது சில்வர் மெடலை அவங்க வின் பண்ணிவிட்டு தன்னுடைய கண்ட்ரிக்கு வரும்போது அவங்களுக்கு எப்படி க்ரீட்டிங்ஸ் பண்ணாங்க, அந்த வில்லேஜ் பீப்புள் ஆகட்டும், அந்த வில்லேஜ் பீப்புள் எப்படி அவங்கள வந்து க்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆன் மை ரிட்டர்ன், டெல்லி gave me a warm welcome at the airport. Back in Impal, I was greeted with garlands and drum beats and dancing. There was a victory ride across town. A felicitation அப்படின்னா congratulation address னு அர்த்தம். ஓகேவா? Felicitation program was held in Langol, an area that houses the government quarters. Thanksgiving prayers were said and words of praise and adulation means appreciation, were showered on me. I was presented with a traditional shawl. Oja Ibamka was also present and was duly felicitated. When I spoke to the people in Langol that day, I spoke of my hope that I would win gold in future tournaments. அதாவது நான் யூஎஸில் போய், தட் மீன்ஸ் அமெரிக்கா போயிட்டு நான் அந்த பென்சில்வேனியாவில் நடந்த அந்த பாக்ஸிங்கில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சில்வர் மெடலை வின் பண்ணிட்டு வந்தேன். பட் என்னுடைய மற்ற டீம்மேட்ஸ்லாம் வந்து யாருமே வந்து என்ன பண்ணல, எதையும் வின் பண்ணல. நான் சில்வர் மெடல் வின் பண்ணிவிட்டு நான் வந்ததுனால என்னுடைய சொந்த கண்ட்ரியில், அதாவது என்னுடைய நாட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தாங்க. அதை பற்றி தான் இந்த பேராகிராஃபில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. On my return, Delhi gave me a warm welcome at the airport. அந்த டெல்லி ஏர்போர்ட்டில் எனக்கு என்ன பண்ணாங்க, ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தாங்க. பேக் இன் இம்பாலுக்கு போன பிறகு ஐ வாஸ் greeted with garlands and drum beats and dancing. garlandsனால் உங்களுக்கு தெரியும், மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இம்பாலுக்கு நான் பேக் ஆன பிறகு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து மாலை மரியாதையுடன் அதாவது ட்ரம்ஸ் வாசித்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு என்ன பண்ணாங்க, வெல்கம் பண்ணாங்க என்னுடைய வில்லேஜுக்கு. There was a victory ride across town. அந்த டவுன் ஃபுல்லாகவே என்னுடைய விக்டரியை வந்து அங்கே இருக்க பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. A felicitation program was held in Langol, an area that houses the government quarters. அதாவது அங்கே இருக்க ஏரியா ஃபுல்லாகவே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த பிளேஸில் வந்து என்னுடைய ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராமுக்காக எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாங்க இருந்தாங்க. தென் தேங்க்ஸ்கிவிங் ப்ரேயர்ஸ் were said and words of praise and adulations were showered on me. அதாவது என் மேலே வந்து புகழாரத்தை வந்து என் மேலே பொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு தேங்க்ஸ்கிவிங் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் யார் இருந்தாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன் ஓஜா இபாம்கா அப்படிங்கிறவர் அங்கே வந்து அந்த ப்ரோக்ராமில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். Was also present and was duly felicitated. When I spoke to the people in Langol that day, I spoke of my hope
that I would win gold in future tournaments. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம சில்வர் மெடல் வாங்கிட்டு வந்ததுக்கே அந்த பீப்புள் வந்து நம்மளை இவ்வளோ வந்து வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க, இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, நமக்கு மாலை மரியாதை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ட்ரம் பீட்ஸ் வாசி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக நம்மளை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் நான் இந்த மக்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இன் ஃப்யூச்சர் டோர்னமெண்ட்ஸ் வரக்கூடிய டோர்னமெண்ட்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து கோல்டு வின் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வார்ம் வெல்கம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுனால அவங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்யூச்சர் டோர்னமெண்ட்ஸில் கண்டிப்பாக என்னால் கோல்டு வின் பண்ணி நான் வந்து நம்ம நாட்டுக்காக நான் வந்து தருவேன், அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மக்கள்கிட்ட அவங்க பேசினாங்க. ஓகேவா? Okay children, tomorrow we will continue the next part of the lesson. Thank you.